வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரோட சிந்தனைகள்ல ஒன்ன கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது அக்டோபர் 19 தேதியட்ட அவருடைய தினசரி தெய்வீக தொகுப்புல வந்த ஒரு குறிப்பு. இதோட தலைப்பு பிறப்பு வலி. அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா பிரசவ வலி கண்டிப்பா தேவை இல்லையா? அதே மாதிரி தான் நாம ஏதாவது பெருசா சாதிக்கணும்னா இல்ல பயனுள்ளதா உருவாக்கணும்னா அதுக்கு வலி, முயற்சி, தியாகம் இதெல்லாம் தேவைங்கிறது தான் மையக்கருத்து. பார்க்கறதுக்கு இது சரிதான தோணும். ஆனா இதுல சில நுட்பமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா உலகியல் சாதனைகள், அப்புறம் ஆன்மீக வளர்ச்சி. இது ரெண்டையும் அவர் வேறுபடுத்தி காட்டுறது ரொம்ப முக்கியம். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஆமா, இது நாம அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா சுவாமிஜி இத கொஞ்சம் வேற கோணத்துல பாக்குறாரு. வெறும் முயற்சிங்கிறது வேற, தியாகத்தோடு வலியை ஏத்துக்கிட்டு போராடுறதுங்கிறது வேற. இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த வலியை தாண்டுனாதான் ஒரு உண்மையான பயனுள்ள படைப்போ சாதனையோ உருவாகும்னு சொல்லுது. அதுலயும் உலகியல் விஷயங்களுக்கும் ஆன்மீக நிலைக்கும் இதுல பெரிய வித்தியாசம் இருக்கும்னு சொல்றாரு. முதல்ல அந்த வரி பிறப்பு வலி இல்லாமல் வாரிசு இல்லைன்னு சொல்றாரு. அத பார்க்கலாம். இது ரொம்ப நேரடியான உண்மைதான். குழந்தை வேணும்னா தாய் அந்த வலியை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை ஒரு உருவகமா எடுத்துக்கிட்டு பயனுள்ள எதையும் உருவாக்க வலி மற்றும் விடாமுயற்சி தேவைன்னு சொல்றாரு. இங்க பயனுள்ளதுன்னு அவர் எதை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையா இல்ல வேற ஏதாவது? நல்ல கேள்வி அது. அவர் கொடுக்கிற உதாரணங்களை பார்த்தோம்னா, அது கொஞ்சம் பரந்த அர்த்தத்துல தான் வருது. பொருள், அறிவு, ஒரு அமைப்பு, இப்படி பலதையும் சொல்றாரு. ஆனா எல்லாத்துலயுமே அந்த வலி இல்லனா சிரமம் ஒரு பொதுவான விஷயமா இருக்கு. எந்த ஒரு பெரிய சாதனைக்கும் தியாகம் தேவைன்னு சொல்றாரு பாருங்க. இங்க தியாகம்ங்கிறது சும்மா நம்ம நேரத்தையோ சக்தியையோ கொடுக்கறது மட்டும் இல்ல. சில சமயம் அது நம்ம சௌகரியங்கள், நம்ம பழக்கப்பட்ட வாழ்க்கை முறை, ஏன் நம்ம மன அமைதியை கூட இழக்க தயாரா இருக்கிறத குறிக்கலாம். அந்த தியாகம்தான் அந்த சாதனைய ஒரு பெரிய சாதனையா மாத்துது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் பார்வை. இத விளக்க சில உதாரணங்களும் கொடுக்கறாரு. அத கொஞ்சம் பாப்போமா? முதல்ல சொல்றாரு, ஒரு செல்வந்தருக்கு தெரியும் தன்னோட முதல் 1000 ரூபாயை சம்பாதிக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு. இப்போ 1000 ரூபாய்ங்கிறது ஒருவேளை பெரிய தொகையா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த முதல் படி, அதை அடையறதுக்கு பட்ட கஷ்டம், அது எத்தனையோ நாள் தூங்காம உழைச்சதா இருக்கலாம், இல்ல அவமானங்களை சந்திச்சதா இருக்கலாம், பல தோல்விக்கு பிறகு கிடைச்ச வெற்றியா இருக்கலாம். அதோட வலி அவருக்கு தெரியுங்கிறாரு. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த முதல் வெற்றிக்கு அப்புறம் அவர் கோடிக்கணக்குல சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஆரம்ப கட்ட வலி இருக்குல்ல, அந்த ஃபவுண்டேஷன் போட்ட கஷ்டம் அதுவும் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். இது காசுக்கு மட்டும் இல்ல. அடுத்த உதாரணத்தை பாருங்க. ஒரு அறிஞர் தான் பெற்ற அறிவிற்காக எவ்வளவு அறிவுசார் உழைப்புக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டான் என்பதை அறிவார். இது சும்மா புக்க படிக்கிறது இல்ல. பல வருஷம் ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழ்ந்து யோசிக்கிறது, கேள்வி கேட்கறது, சந்தேகங்களை சரி பண்றது, விவாதம் பண்றது, ராத்திரி பகலா அதிலே மூழ்கி இருக்கிறது. இது ஒரு கடுமையான தவம் மாதிரி. அந்த அறிவு போராட்டத்தோட தடம் அவருக்கு தெரியும். மூணாவது உதாரணமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு நிறுவனத்தை உருவாக்குபவர் தனது முயற்சியில் எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்தார் என்பது அவருக்கு தெரியும். ஒரு நிறுவனம், அது சின்ன பிசினஸா இருக்கலாம் இல்ல பெரிய அமைப்பா இருக்கலாம், அதை உருவாக்கி நிக்க வைக்கிறது சுலபமான காரியம் இல்ல. ஃபினான்ஷியல் பிரச்சனை, கரெக்டான ஆள் கிடைக்காதது, மார்க்கெட் போட்டி, லீகல் இஷ்யூஸ், ஏன் கூடவே இருந்து குறிப்பறிக்கிறவங்க, இப்படி பல நெருக்கடியை சந்திக்கணும். ஆமா, அதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வரும்போது அந்த பயணத்துல ஏற்பட்ட காயங்களும் வலிகளும் அவருக்கு மறக்காது. இந்த 3 உதாரணமும் செல்வம், அறிவு, அமைப்பு, இது வேற வேற தளமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை உண்மை ஒண்ணுதான். உண்மையான நிலைச்சு நிக்கிற ஒன்ன உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அதுதான் அந்த பிறப்பு வலி. அது இல்லாம கிடைக்கிறது ஒருவேளை சீக்கிரமா மறைஞ்சு போயிடலாம், இல்ல மேலோட்டமானதா இருக்கலாம். இன்னும் ஒரு படி மேல போய் அவர் சொல்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். மனிதன் பெரிய ஒன்றை அடைய ஏறக்குறைய இறக்குறான்னு சொல்றாரு. இது உருவகம்தான், ஆனாலும் அதோட தீவிரத்தை நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பெரிய சாதனையை செய்யும் பொழுது ஒருத்தர் தன்னோட முழு சக்தியையும் கவனத்தையும், ஏன் தன்னோட வாழ்க்கையையே அதுக்காக அர்ப்பணிக்கிற நிலைக்கு போயிடுறாருங்கிறத குறிக்குது. கிட்டத்தட்ட தன்னோட பழைய நான்கிறதையே இழந்து அந்த சாதனைக்காக ஒரு புது மனுஷனா மாற வேண்டியிருக்கு. அந்த போராட்டம் மரணத்துக்கு சமமான வேதனையை தரலாங்கிறாரு.
இது கொஞ்சம் மிகையா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை மறுக்க முடியாது இல்லையா? ஆமா, இது அந்த அர்ப்பணிப்போட உச்சகட்டத்தை காட்டுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குறதுக்கோ படுற பாடு, அவங்க பர்சனல் லைஃப்ல செய்யற தியாகங்கள், இது எல்லாமே இந்த வகைதான். இந்த வலி அல்லது தியாகம் தான் அந்த சாதனைக்கு ஒரு மதிப்பையும் ஒரு ஆழத்தையும் கொடுக்குது. ஈஸியா கிடைக்கிறது பொதுவா பெருசா மதிக்கப்படுறதில்ல. ஆனா இந்த கஷ்டப்பட்டு பெறறதுல ஒரு திருப்தி இருந்தாலும் சுவாமிஜி இங்கிருந்து ஒரு முக்கியமான வேறுபாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இதுவரைக்கும் நாம பேசின செல்வம், அறிவு, நிறுவனம் மாதிரி உலகியல் சாதனைகளுக்கு வலி, முயற்சி, தியாகம் எல்லாம் தேவைன்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா சுவாமிஜி சொல்றாரு, ஆன்மீக மறுபிறப்பு என்பது எல்லா சாதனைகளிலும் உயர்ந்ததுன்னு. இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனா அதை விட ஆச்சரியம் என்னன்னா, இது ஆன்மீக மறுபிறப்பு ஆரம்பம் முதல் இறுதி வரை இன்பத்துடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. இது எப்படி முடியும்? உலகத்துல எது சாதிக்கணும்னாலும் இவ்ளோ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அதிலே ஹையஸ்ட் சாதனைன்னு சொல்ற ஆன்மீக மறுபிறப்புக்கு மட்டும் வலியே இல்ல, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இன்பம் மட்டும்தானா? இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுதே. நிச்சயமா. இது ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு வித்தியாசம். அவர் உலகியல் இன்பங்கள, அதாவது இந்த சாதனைகள் மூலமா கிடைக்கிற பலன போகம்ங்கிற சொல்லால சொல்றாரு. அந்த போகம் எப்படிப்பட்டது? போகம் இன்பமாக தொடங்கி வழியாக முடிகிறதுங்கிறாரு. இது கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அதாவது உலகியல் சாதனைகளால கிடைக்கிற சந்தோஷம் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் போக போக அதுவே துன்பத்துக்கு காரணமாயிடும்ங்கிறாரு. இதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? போகம் எப்படி இன்பமா ஆரம்பிச்சு வலியா முடியும்? ஓ, நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஆகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆரம்பத்துல அது பெரிய சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கற மாதிரி தோணும். ஆனா போக போக அத மேனேஜ் பண்றதுல உள்ள சிக்கல், அத பாதுகாக்கணுங்கிற கவலை, அதனால ரிலேஷன்ஷிப்ல வர பிரச்சனை, இன்னும் வேணுங்கிற அடங்காத ஆசை, இதெல்லாம் மன அழுத்தத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்துடும். புகழ் கூட அப்படிதான். ஆரம்பத்துல இனிக்கும். ஆனா அந்த புகழை தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயம், பர்சனல் ஸ்பேஸ் இல்லாம போறது, விமர்சனங்கள் வர்ற வலி, அதுவும் நாளடைவுல சுமையா மாறிடலாம். இதுதான் போகம். ஆரம்பத்துல இன்பம், கடைசியில வலி. சரி, அப்போ ஆன்மீக மறுபிறப்பு மட்டும் எப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்பமாவே இருக்கே? உலகியல் சாதனைகளை விட இது உயர்ந்ததுன்னா இதுக்கு இன்னும் அதிக முயற்சி, அதிக வலி தேவைப்படணுமே. ஆனா சுவாமிஜி அதுக்கு நேர்மாறா சொல்றாரே. இதுதான் வேதாந்த பார்வையோட ஸ்பெஷாலிட்டி. ஆன்மீக மறுபிறப்புங்கிறது உலகியல் சாதனை மாதிரி வெளியில இருக்கிற எதையோ அடையறதில்ல, இல்ல வாங்கறதில்ல. அது ஒருத்தரோட இயல்பான உண்மையான நிலையை உணர்றது, இல்ல அந்த நிலைக்கு திரும்பி போறது. நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் அது ஆனந்தமயமானதுங்கிறது வேதாந்த கருத்து. நாம அறியாமையால, அகங்காரத்தால, ஆசைகளால அந்த இயல்பான ஆனந்தத்தை மறந்து துன்பத்துல இருக்கோம். ஆன்மீக பாதைங்கிறது இந்த அறியாமை திரைகளை விளக்கி நம்ம இயல்பான ஆனந்த நிலையை திரும்ப கண்டுபிடிக்கிறது. ஓ, அப்படியா? புரியுது. அதாவது நாம எதையோ புதுசா உருவாக்கவோ இல்ல சேர்க்கவும் முயற்சி பண்ணல. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறத, நாம மறைச்சு வச்சிருக்கிறத இல்ல மறந்தத திரும்ப வெளிக்கொண்டு வர மாதிரி. ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ தூசி படிஞ்ச கண்ணாடியை துடைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல தெரியிற பிம்பம் புதுசா உருவாகல. அது ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு, தூசி தான் மறைச்சது. அது மாதிரி ஆன்மீக பயிற்சிகள், தியானம், ஞான விசாரம், இதெல்லாம் அந்த அறியாமை திரைகளை விளக்குற வேலை. இந்த செயல், அதாவது தன்னை நோக்கி திரும்புறது, தன் இயல்பை உணர்றது, இதுவே ஆனந்தமயமானதுங்கிறாரு சுவாமிஜி. உலகியல் சாதனைகள்ல இருக்கிற வலிங்கிறது பெரும்பாலும் நம்ம அகங்காரம், ஆசை, போட்டி மனப்பான்மை, இதனால வர்றது. ஆனா ஆன்மீக பாதையில இந்த அகங்காரத்தை கரைக்கும் போது அந்த வலியும் மறைஞ்சு இயல்பான அமைதியும் ஆனந்தமும் வெளிப்படுது. அப்போ ஆன்மீக பாதைக்கு முயற்சியே தேவையில்லையா? தியானம் பண்றது, மனசை கண்ட்ரோல் பண்றது, பழைய பழக்க வழக்கங்களை விடுறது, இதெல்லாம் கூட ஒரு வகையில சிரமம் தானே? அத வலின்னு சொல்ல முடியாதா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். நிச்சயமா ஆரம்ப கட்டங்கள்ல ஒழுக்கம், பயிற்சி, மனசை ஒருமுகப்படுத்துறது, இந்த மாதிரி முயற்சிகள் தேவைப்படலாம். ஆனா சுவாமிஜியோட பார்வை என்னன்னா, இந்த முயற்சியோட தன்மையே வேற. உலகியல் முயற்சிங்கிறது எதையோ எதிர்த்து போராடுற மாதிரி இருக்கலாம். போட்டியாளரை எதிர்த்து, சூழ்நிலையை எதிர்த்து, தன் இயலாமையை எதிர்த்து.
ஆனா ஆன்மீக முயற்சிங்கிறது ஒரு வகையில சரணடைதல் மாதிரி, இல்ல இயல்போட இணையறது மாதிரி. இப்போ ஒரு நதி கடலை நோக்கி ஓடுதுன்னா அதுக்கு முயற்சி தேவைதான். ஆனா அந்த ஓட்டமே அதோட இயல்பு, அதோட ஆனந்தம். அது கரைகளை உடைக்க வேண்டியிருக்கலாம், பாறைகளை சுத்த வேண்டியிருக்கலாம். ஆனா அதோட இலக்கு அதோட இயல்போட இணைஞ்சிருக்கிறதால அந்த பயணமே ஒரு வகையில ஆனந்தம்தான். அதுபோல ஆன்மீக பாதையில செய்யற முயற்சிகள் பார்க்க கஷ்டமா தெரிஞ்சாலும் அது நம்மளோட ஆனந்தமயமான ஸ்வரூபத்தை நோக்கி கூட்டிட்டு போறதால அதோட அனுபவமே இனிமையா இருக்குங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அந்த முயற்சியில போராட்டத்தோட வலி இல்ல, வளர்ச்சியோட ஆனந்தம் இருக்கு. இது இது ஒரு புது கோணமா இருக்கு. அதாவது உலகியல் வலிங்கிறது எதையோ பெறுறதுக்கான போராட்டத்திலிருந்து வருது. ஆனா ஆன்மீக இன்பம்ங்கிறது தன்னோட இயல்புக்கு திரும்புறதால கிடைக்குது. அந்த திரும்புறதுக்கான செயல்கள் கூட ஒரு விதத்துல ஆனந்தமா இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம, போகம்ங்கிறது நிலையற்றது. அது எதை சார்ந்திருக்கோ, அந்த பொருள் இல்ல, சூழ்நிலை மாறும்போது, இல்ல அழியும்போது, அது துன்பமா மாறிடும். ஆனா, ஆன்மீக ஆனந்தம்ங்கிறது எதையும் சாராதது. அது உள்ள இருந்து வர்றது. அது நிறைவோட ஆனந்தம், அமைதியோட ஆனந்தம். அதனால அது ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தொடருது. என்னைக்கும் வலியா மாறாதுன்னு சுவாமிஜி சொல்றாரு. ஆஹா, சுவாமி சித்பவானந்தரோட இந்த பார்வையை மொத்தமா பார்த்தா 2 விதமான முயற்சிகள், 2 விதமான பலன்கள் இருக்கு. ஒன்னு செல்வம், அறிவு, புகழ், அதிகாரம், இந்த மாதிரி உலகியல் சாதனைகள். இதை அடையணும்னா ஒரு தாய் பிரசவ வலியை தாங்குற மாதிரி கடுமையான முயற்சி, விடாமுயற்சி, தியாகம், அந்த பிறப்பு வலி தேவை. இதோட பலன்தான் போகம். இது ஆரம்பத்துல இன்பம் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் கடைசியில துன்பத்துல தான் முடியுது. சரி. மற்றொன்று ஆன்மீக மறுபிறப்பு. இதுதான் எல்லா சாதனைகளை விட உயர்ந்ததுங்கிறாரு. ஆனா இது முன்னாடி சொன்னதிலிருந்து டோட்டலா வேற. இது ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஆனந்தத்தையே தருது. உலகியல் சாதனைகள்ல இருக்கிற மாதிரி வலி இதுல இல்ல. இதுல இருக்கிற முயற்சி கூட தன்னோட இயல்பு நோக்கிய பயணமா இருக்கிறதால அதுவும் ஆனந்தமா தான் இருக்குங்கிறது தான் இதோட கருத்து. இது நம்மளோட வாழ்க்கைய பத்தியும், நாம எதை தேடுறோம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், இத பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? நாம டெய்லி படுற கஷ்டங்கள், அடையிற வெற்றிகள், சந்திக்கிற தோல்விகள், இது எல்லாத்தையும் இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அதோட உண்மையான மதிப்பு என்ன, அதோட கடைசி பயன் என்னங்கிற கேள்விகள் வருது. நிச்சயமா வருது. இது உலகியல் வாழ்க்கையை விட்டுடுங்கன்னு சொல்லல. ஆனா, நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், எங்க உண்மையான நிலையான சந்தோஷம் இருக்குங்கிறத பத்தி ஒரு தெளிவை கொடுக்குது. உலகியல் சாதனைகளுக்கான முயற்சியும் தேவைதான். ஆனா, அதோட பலன் டெம்பரரி. அது துன்பத்துல முடியலாங்கிறத உணர்ந்துக்கிட்டா, ஆன்மீக நிறைவுக்கான தேடலுக்கும் நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கணுங்கிறத இது உணர்த்துது. சரி, இந்த உரையாடலோட நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். சுவாமிஜி சொல்ற மாதிரி உலகியல் சாதனைகளுக்கான வலி மற்றும் ஆன்மீக பாதையின் இன்பம், இந்த வேறுபாட்டை நீங்க சிந்திக்கும்போது உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க? உங்களோட முயற்சி, நீங்க எதிர்பார்க்கிற பலன், இத பத்தின உங்க பார்வை எப்படி மாறலாம்? இன்னொன்னு யோசிக்கலாம். ஆன்மீக பாதைங்கிறது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுக்க முழுக்க இன்பமானதுதானா? இல்ல. அந்த பாதையோட ஆரம்பத்துல ஒழுக்கம், பயிற்சி, பழைய நம்பிக்கைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு விதமான சிரமம் இல்ல உழப்போராட்டம் இருக்கத்தான் செய்யுமா? ஒருவேளை அந்த ஆரம்பகட்ட சிரமத்தை தாண்டினதுக்கு அப்புறம்தான் அந்த முழுமையான ஆனந்த நிலை கிடைக்குமோ? இல்ல அந்த சிரமமே கூட ஒரு உயர்ந்த நோக்குக்காக செய்யறதால ஒரு விதமான திருப்தியையும் ஆனந்தத்தையும் தருமா? வலிங்கிறது நம்ம எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள கேப்பால வருதா, இல்ல அகங்காரத்தோட பிடியால வருதா? ஆன்மீக பாதையில இது ரெண்டும் குறையறதால இன்பம் மட்டும் மிச்சம் இருக்கா? இத நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கலாம்.